ஹலோ மக்களே, சிவா அயலியில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. நம்ம சிவாவையும் அயலியா எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும்னு சொல்லிட்டு செல்வனாகியும் கபிலனும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அதுபடியே செல்வனாகியும் நம்ம சிவா கிட்ட போய் காஃபி கொடுக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபைலில் சைன் போட வேண்டியது இருக்குது, எப்படியாவது கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவாவும் சரி அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அந்த செல்வனாகியோட ஆக்டிங்கை நம்பி அப்படி அந்த ஃபைலை எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம உதய பெருமாள் நம்ம சிவாவை பார்த்தோன்னா பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. இருந்தாலும் சித்தி இந்த ஃபைலை கொடுத்து உங்கள்கிட்ட சைன் வாங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம சிவா சொன்ன உடனே உதய பெருமாள் அதை பார்க்காம அப்படியே சைன் போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதை பார்த்த உடனே கபிலன் அந்த இடத்துல வந்து என்னப்பா செய்றீங்க, அவன் எதுல சைன் வாங்குறான்னு கேட்டு அதை படிச்சு பார்த்தீங்களா, படிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க சைன் போடலான்னு சொல்லிட்டு கேட்டு அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாளாகிய நான் என்னோட சுய விருப்பத்தோட சொத்துல பாதிய இந்த சிவா பேர்ல எழுதி வைக்கிறேன்னு இருக்குது. அது எப்படி இவன் தேவையில்லாத வேலை செய்யலாம், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சொத்தை உங்களுக்கு தெரியாம எழுதி வாங்குவான், எவ்வளவு பெரிய ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சிவாவோட சட்டத்தையும் கழுத்தையும் அப்படியே பிடிக்க போறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அயலி அப்படியே கொதிச்சு எழுதுறாங்க. எப்படி இருந்தாலும் சிவா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிவா ரொம்ப பாவமாட்ட எல்லாரையும் நம்ப இந்த செல்வநாயோட ஆக்டிங்கை நம்பிட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ரித்திகாவும் கபிலன் கிட்ட இனிமே இந்த சிவா அயலி இந்த வீட்டுல இருந்தா நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். நமக்குள்ள மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரித்திகா அந்த கபிலன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் நீ சொல்லிட்டல, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துப்பேன், இனிமே இந்த சிவா அயலி இந்த வீட்டில் இருக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கபிலனும் அவங்க அம்மா கிட்ட வந்து பேசும்போது செல்வனாயும் கபிலன் கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தியா அந்த அயலியா தான் இருக்கும். அயலி எவ்வளோ பெரிய ஆக்டிங் கொடுத்து நல்லவ மாதிரி இந்த வீட்டில் நடிச்சிட்டு இருக்கா. ஆனால் அதே சமயத்தில் ரித்திகாக்கு எந்த மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது. அவ சரியாட்டி இந்திராணி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டா. அதெல்லாம் தாங்க முடியாம இந்திராணி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்ன உடனே நான் ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன். கரெக்டான டைம்ல கபிலா நீயும் அவளை ஸ்டாப் பண்ணி நல்லபடியாட்டு இந்த மாதிரி இந்த வீட்லயே இருக்க வச்சுட்டேன், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி செல்வனாகி நம்ம கபிலனுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. கபிலன் அவங்க அம்மாட்ட ஆமா எல்லாமே நடந்தது சரிதான், ஆனா இதுக்கு எல்லாமே காரணம் அந்த சிவா தான். சிவா என்னைக்கு இந்த வீட்டில் வந்தானோ அதுல இருந்து தான் நம்மளோட மதிப்பு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடுது. எதுக்கு இன்னும் அவங்க சிவாவை வீட்லேயே இருக்க வைக்கிறாங்க, அதான் அவங்க பையன் இல்லைன்னு தெரியும்ல, அதுக்கப்புறமா எதுக்கு அப்பா இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் எப்படியாவது இந்த சிவாக்கு மேலே கொஞ்சம் பாசம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி கபிலன் செல்வனாகிய இன்னும் உசு பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. இதை தாங்க முடியாத செல்வனாகிய நீ சொல்கிறதே நான் யோசிச்சு தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் அப்பா கேட்குற மாதிரி இல்லை, அவனை வெளியில் அனுப்புகிற மாதிரி இல்லை, எப்படியாவது நாம தான் ஏதாவது பிளான் பண்ணி அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் போல அப்படிங்கிற மாதிரி செல்வனாகி யோசிக்கிறாங்க. அதை கேட்டு கபிலனும் நீ சொல்கிறத சரிதாம்மா, எப்படியாவது அவங்கள வெளியில் அனுப்பணும், அப்பா எப்படி இருந்தாலும் வெளியில் அனுப்புகிற மாதிரி இல்லை, அதுக்காக ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான் யோசிக்கிறாங்க. எப்படியாவது நீ அந்த சிவா கிட்ட நல்லவ மாதிரி ஆக்டிங்கை கொடுத்து அவங்ககிட்ட ஒரு செயலை செய்ய சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கபிலன் செல்வனாகிட்ட சொல்கிறாங்க. செல்வனாகியும் அடுத்து என்னன்னா காலையில் காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே நம்ம காஃபி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சிவா கிட்ட போகிறாங்க. சிவா கிட்ட அப்படியே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. செல்வனாகியும் இந்தப்பா காஃபி நல்லா இருக்கா குடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசுற மாதிரி இருக்கு. இதை நம்ம சிவா அப்படியே நம்பிடுறாங்க. ஏதோ பாசத்துக்காக ஏங்குறனால எல்லாத்தையுமே நம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படியே செல்வனாகி பேச பேச சரி இந்த காஃபி நல்லா இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பேச்சு வாக்கில் செல்வனாகி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட வேற நிறைய ஃபைல் இருக்கு, எப்படியாவது அவங்க ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் எல்லாம் சைன் வாங்க வேண்டியது இருக்கு, சீக்கிரமா ஆஃபீஸ் வேற போயிட போறாங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டமா பேசுறாங்க. அதை கேட்ட சிவாவும் சரி உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே அந்த ஃபைல்ஸை கொடுத்துறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சிவாவும் அந்த ஃபைல் எடுத்துட்டு போறாங்க. சிவா மனசுக்குள்ள எப்படியாவது நம்ம அப்பா கிட்ட இதை வச்சு பேசலான்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல செல்வனாகியும் சரியான முட்டாள் பையனா இருப்பான் போல, எல்லாத்தையும் நம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சீனை பார்க்கும்போது நம்ம சிவா ரொம்பவே பாவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம சிவாவும் எல்லாத்தையும் நம்பி நம்ம உதய பெருமாளை பார்க்க போறாங்க. உதய பெருமாள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிவா வந்த உடனே
உதயபெருமாள் கேட்குறாங்க, எதுக்கு நீ இப்போ தேவையில்லாம என்கிட்ட வர அப்படின்னு கேட்கும்போது சிவாவும், இல்லை சித்தி வந்து இந்த ஃபைல் எல்லாம் வச்சிருந்தாங்க, அதில் சைன் போட வேண்டியது இருக்கு, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படி சொல்லும் போது உதயபெருமாளும், ஏன் அதெல்லாம் அவ கேட்க மாட்டாளா, நீ எதுக்கு வர போற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸை கொடுக்குறாங்க. கரெக்டாக நம்ம உதயபெருமாள் அந்த ஃபைலை சைன் போடும்போது அந்த இடத்துல கபிலன் வராங்க. கபிலன் வந்து உதயபெருமாள்கிட்ட, என்னப்பா நீங்க செய்றீங்க, அவன் ஏதோ ஒரு ஃபைல் கொடுத்தான்னு சொல்லிட்டு அதெல்லாம் படிச்சு பார்க்காம என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே உதயபெருமாள் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற கபிலா, சரி அவ கொடுத்தது தானே, அதனால தான் சைன் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் கொண்டு வந்தது சிவா இல்ல, அதனால என்ன எழுதிருக்கு சொல்லிட்டு கண்டிப்பா படிச்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. கபிலனும் அந்த இடத்துல அதுல உள்ளதை படிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்னடானா, இந்த உதயபெருமாள் ஆகிய நான் இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் என்னோட பையன் சிவாவுக்கு எழுதுறதுக்கு சம்மதிக்கிறேன் மாதிரி ஒரு இது இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம சிவா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, நமக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம மேல வீணா பழிய போட பாக்குறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல கபிலனும் நம்ம உதயபெருமா கிட்ட, என்னப்பா அவன் சொன்னான்னு சொல்லிட்டு படிக்காம சைன் போட பார்த்துட்டீங்களேன்னு சொல்றாங்க. அப்படியே கபிலனும் அந்த சிவாவோட சட்டையை பிடிச்சு, என்னடா எவ்வளவு தைரியம் இருக்கணும், என்னோட அப்பாவே ஏமாத்தி இவ்வளவு சொத்துக்களை அடிச்சு மாத்திட்டு போயிடலான்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சட்டையை பிடிச்சு கேட்குறாங்க. நம்ம சிவாவோட கண்ணு எல்லாம் செல்வநாயகி மேலதான் இருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இதெல்லாம் உதயபெருமாள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவங்களோட சத்தம் எல்லாம் கேட்டு நம்ம இந்திராணி அயலி எல்லாரும் அந்த சைடு வந்துடுறாங்க. அயலி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்கு தேவையில்லாம இந்த கபிலன் நம்ம சிவாவோட எதிர்த்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி கபிலனை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. கபிலன் அதை கேட்குற மாதிரி இல்லை. எல்லாத்துக்கும் காரணமா நீதாண்டா, எதுக்குடா நீ தேவையில்லாம இன்னும் இந்த வீட்லயே இருக்க, இனிமே இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சரியா கோபப்படுறாங்க. இதெல்லாம் இந்திராணி சைட்ல இருந்து பார்த்துட்டு இருந்து, கபிலா கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா சொன்னாலும் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. செல்வனாகியும் இதுக்கு எதிர்த்து பேசுற மாதிரி, அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு பாத்தியா, அவன் செய்த வேலையா தேவையில்லாம இப்படி எல்லாம் சொத்தை அடிச்சு மாத்தி பேரலான்னு சொல்லிட்டு தானே இவ்வளவு நாள காத்திருந்திருக்கான், கரெக்டான டைமா பார்த்து இப்படி பண்ணிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி செல்வனாகியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவா அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. இவங்க தந்த ஃபைல் தானே, ஆனால் இப்போ எல்லாமே மாற்றிட்டாங்களே, அவங்களுக்கு எவ்வளோ வன்மை இருந்திருக்கு நம்ம மேலே, இதெல்லாம் நம்ம நம்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சிவா நினைக்கிறாங்க. உதய பெருமாளோ நம்ம சிவாக்கு மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டுறாங்கன்னே சொல்லலாம். என்ன இருந்தாலும் அவங்களோட பையன்லாம் அதனால யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கபிலனே தடுத்து நிறுத்துறாங்க. சரி விடு, இப்போதைக்கு தானே, இந்த வாட்டி தானே இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டு, அவன் தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம அயலியும் எல்லாத்தையுமே நம்ம சிவா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவாவுக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வருது. ஒரு வழியாட்ட அயலி எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்.